வாங்க இன்னைக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா ஹெல்த்தியான ஒரு சோயா சங்க் சீஸ் பால் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோயா சங்க் சுடுதண்ணில போட்டு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்ட் ஆயிரும் இல்லையா? அதை வந்து மிக்சியில எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும், அப்பதான் பால் பிடிக்கிறப்போ கரெக்டா இருக்கும். வேக வச்சு கையிலேயே மசிச்ச உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பெப்பர் அண்ட் உப்பு மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மசாலாஸ் ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் கூட நீங்க சேர்க்கலாம். தம்பிக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதனால நான் சேர்க்கல. நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓரமா எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பால் ரெடி பண்றதுக்கு சீஸ் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். டிப் பண்றதுக்கு கார்ன்ஃப்ளவர தண்ணியில கரைச்சு எடுத்திருக்கேன். கோட் பண்றதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்தா அதையே எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். அதனால நான் எடுத்திருக்கேன். கையிலேயே கொஞ்சம் நொறுக்கி விட்டு எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவையாவது கார்ன்ஃப்ளேக்ஸ்ல. சூப்பராவே இருக்கும். இப்போ வந்து பால் பிடிச்சிட்டு நடுவுல பிரஸ் பண்ணா ஒரு கேப் வரும். அதுல சீஸ் ஃபில் பண்ணிட்டு டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பாலையும் எடுத்துட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் இறுக்கம் கொடுத்துச்சுன்னா பொரிக்கிறப்போ நல்லா இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்ச கேப்க்குள்ள நான் போய் குடுகுடுன்னு ஓடி போய் தம்பிக்கு தண்ணி ஃபில் பண்றது, கொஞ்சம் 2, 3 பாத்திரத்த விலக்கி வைக்கிறதுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, அப்புறம் நான் டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். டீப் ஃப்ரை பண்றது வந்து அன்ஹெல்த்தி தான். பட் அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் அப்புறமா பார்க்கலாம். இப்ப அவசரத்துல வேற என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல. ஸோ டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுத்திருந்தேன். தம்பிக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குடுக்காதீங்கன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா நான் மாத்திர்றேன். இன்னும் ஒரே 1 மாசம் தான் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் நான் மாத்திர்றேன். இது வந்து டப்பர்வேர் தான். ஸோ ஃபுட் சேஃப் பார்த்து தான் குடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது பழைய சோறு குடுத்தா கூட கொண்டு போயிட்டு இருந்தோம். பட் இப்ப இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு இல்ல, ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு மெனக்கெட்டு ஹெல்த்தியா பண்ண வேண்டியதா இருக்கு. ஹெல்த்தியா குடுத்து விட்டாலும் சாப்பிட்டு வரேங்கங்கிறீங்க. அப்பலாம் மனசு படுற வேதனை இருக்கே. ஓகே, மறக்காம இந்த சீஸ் பால் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலியா தான் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா என் பையன் காலியா தான் கொண்டு வருவான். அவனே ரொம்ப சூஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஆள் தான். அவனே காலி பண்ணிட்டான்னா, உங்க குழந்தைங்களும் காலி பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கான மசாலாஸ்லாம் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுவே ஆனா டேஸ்ட்டா தான் இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை பை. சீ யூ.